ஜாதகம் கொண்டு வந்து நீல கலர் பூ இல்லைன்னா நீல கலர் டவுல் எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்ட வச்சு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு போனால் 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆகிடும்ன்றாங்க. அதே மாதிரி சக்ஸஸ் ஆகுது. நான் வந்து அதை கண் கூட பார்த்துருக்கேன். அதனால் நம்பி தாராளமாக வந்து யார் யாருக்கு டிலே ஆகுதோ அவங்களாம் கம்பல்சரி இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ராமர் லக்ஷ்மண் சீத்தை எல்லாம் நின்ற குலத்திருப்பார். இங்கே விசேஷம் உட்கார்ந்த குலத்திருப்பார். இப்போ 2000 வருட பழமையான கோயில். இதுக்கு கல்வெட்டு இருக்குது. கல் வந்து பார்த்திங்கன்னா சாலக்கல்னு பேர். இந்த சாலக்கல்ன்றது அந்த வந்து ரொம்ப அற்புதமான கல். இங்கே கிடைக்கிற கேரளா மாநிலத்தில் கேரளா தான் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய சிரமம். அதை வந்து நான் மீண்டு வர முடியல. அது பல கோவிலில் நான் கோரிக்கையாக வச்சுருந்தேன். அப்போ நான் இங்கே வரும்போது இது வந்து என்னோடய உள் மனசுலேருந்து சொல்கிறேன். நான் இதை 2வது மாதம் நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கு உண்டான அறிகுறி எனக்கு தெரியுது. இப்போ அடுத்த மாதத்துக்குள்ளே எனக்கு அது முடிஞ்சிடும். இது வந்து ஜாதகம் வச்சு அர்ச்சனை பண்ணால் நம்ம நினைக்கிறது நடக்கும், லைக் நம்ம தலையெழுத்தே மாறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 3வது மாதம் வாரம். இங்கே வந்தால் கல்யாணம் குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பையனுக்கு இந்த மாதம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. வந்து கோயில் வந்து இந்த அளவுக்கு அமைதியான இடத்துல இவ்வளோ பெருமாள் வந்து இவ்வளோ மலை மேலே இப்படி குடி கொண்டிருப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க சொல்லும் போது கூட நாங்கள் எதிர்பார்க்கல. படியேறி வந்து கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பாக்கியம், வீடு மனை, கடன் பிரச்சனை, வேலைவாய்ப்பு, கிரகதோஷங்கள் என்னவா வேண்டின்னு வராலோ அந்த பிரார்த்தனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமாள். இங்கே வந்ததும் பார்க்கவே வித்தியாசமாக சின்ன மலையில் இருக்கார் பெருமாள்னு சொல்லிட்டு வரலான்னு வந்தோம். பௌர்ணமி வேண்டிக்கிட்டு நீல வஸ்திரம் சாத்தினீங்கன்னா வேண்டுதல் பழிக்கும். 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வந்தால் முடிஞ்சிடும். நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பௌர்ணமியில் ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அக்டோபர் 25 கல்யாணம். பரிகாரம்லாம் எதுவும் இல்லை. 3 வாரம் வந்துட்டு நீல கலர் செங்குப்பூ நீல கலர் வஸ்திரம் செலுத்தினாவே 2 வாரம் வரும்போது குழந்தை பாக்கியம் கல்யாணம் வரலாம் சீக்கிரம் முடியுதுங்க. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. என் பேர் வந்து கலா மதியழகன். எங்கள் அண்ணன் வந்து இங்கே இருக்காருங்க, கோடம்பாக்கத்தில் இருக்கார். அவர் வந்து பல கோவிலுக்கு நாங்கள் போயிட்டே இருப்போம். சமீபமாக இந்த சிவன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது என்னை அவர் தான் கூப்பிட்டுருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பக்கத்து வரமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு. அப்புறம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து வர முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம், பார்த்துட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் அவர் நிறைய நாள் இந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டு இருந்தார். இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறத இடையில அவர் கண்டுபிடிச்சி யாரோ ஒரு அன்பர் சொல்லி அந்த பெருமாள் கோவில் ரொம்ப பிரசித்தியாக இருக்கார், இங்கே போகலான்னு சொல்லி வந்து அப்புறம் இங்கே வந்த பிறகு அவர் மகனுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு 3 வாரம் வந்து ப்ளூ கலரில் துணி வேஷ்டியும் துண்டும் செலுத்தி ப்ளூ கலரில் புஷ்பம் சங்கு புஷ்பம் மாலையோ உதிரியாவோ செலுத்தி நம்ம வேண்டுதலை 3 மாதத்துக்கு பௌர்ணமிக்கு நம்ம வேண்டுதலை வச்சோமா கோரிக்கை நிறைவேறுன்னு சொல்லியிருந்தாங்க குருக்கள். அதனால் இந்த கோவிலுக்கு வந்துட்ருக்கோம். அவர் தொடர்ந்து 3 மாதம் முடிஞ்சிடுதுங்க. கிட்டத்தட்ட கல்யாணமும் நெருங்கி வந்துட்டுருக்கு. நெருங்கி வந்துட்டுருக்கு. நான் வந்து கடந்த இது 2வது மாதம். முதல் மாதம் வந்துட்டேன். 2வது மாதம் ஒரு திருப்தியோடு வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய சிரமம். அதை வந்து நான் மீண்டு வர முடியல. அது பல கோவிலில் நான் கோரிக்கையாக வச்சுருந்தேன். இங்கே அங்கேன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் வந்து ஒரு பெருமாள் பக்தர். நான் தேடி தேடி போவேன். என்னோடய முழு மூச்சே பெருமாள். அப்போ நான் இங்கே வரும்போது இது வந்து என்னோடய உள் மனசுலேருந்து சொல்கிறேன். நான் இதை 2வது மாதம் நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கு உண்டான அறிகுறி எனக்கு தெரியுது. இப்போ அடுத்த மாதத்துக்குள்ளே எனக்கு அது முடிஞ்சிடும். அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடும். பெருமாள் எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுவார். எல்லாரும் நம்பி வாங்க பெருமாளை. அவர் வந்து நல்ல வழி எல்லாருமே காட்டுவார். நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது. அது திருப்திகரமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. பரிகாரம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பெருமாளை வந்து சேவிச்சுட்டு அது நம்ம வஸ்திரம் மட்டும் செலுத்தினா போதுங்க. அது வந்து என்னோடய வெளிப்பாடே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பேட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஒரு பேட்டியாக கொடுக்கலிங்க. என் மனசில் இருக்கிறது என்னோடய கண்ணீரில் செலுத்துகிறேன். சிறுவாபுரியிலேருந்து வரோம் நாங்கள். இது 3வது மாதம் வாரம். இங்கே வந்தால் கல்யாணம் குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்திருக்கோம்.
எங்கள் பையனுக்கு இந்த மாதம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு வந்து. முடிஞ்சிருச்சு. இல்லை, நாங்கள் வந்து சும்மா சாமி தான் சுற்றி வந்தோம். வஸ்திரம் செலுத்தினாங்க இங்கே வந்து 3வது வாரம் வரும்போது. அதுதான், வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் எதுவும் இல்லை. 3 வாரம் வந்துட்டு நீல கலர் செங்குப்பூ நீல கலர் வஸ்திரம் செலுத்தினாவே 2 வாரம் வரும்போது குழந்த பாக்கியம் கல்யாணம் வரலாம் சீக்கிரம் முடியுதுங்க. நாங்கள் சொல்லி தான் வந்தோம், எங்களுக்கு தெரியாது. பௌர்ணமிக்கு தான் வந்தோம். பௌர்ணமியில் தான் வரணும், பௌர்ணமியில் தான் விசேஷம். நாங்கள் பௌர்ணமியில் சொல்லி தான் வந்தோம். ஆமாம், 2 மாதம் பௌர்ணமிக்கு வந்தால் இது 3வது மாதம் எங்கள் பையனுக்கு முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கும் அப்படி தான் தோணும். நானும் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேனே. எனக்கு நடந்ததுனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நடந்தது சொல்கிறேன், அது அவங்கவுங்க நம்பிக்கை. மதர் தான் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் பார்த்து வந்தோம். நான் என்னோடய சொந்த ஊர் வந்து சிறுவாபுரியிலேருந்து தான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் தான் வரேன். இது வந்து ஜாதகம் வச்சு அர்ச்சனை பண்ணால் நம்ம நினைக்கிறது நடக்கும், லைக் நம்ம தலையெழுத்தே மாறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தான் வந்திருக்கேன். தமிழ்ச்செல்வி. கூஸ்பம்ஸாக இருக்குது. லைக் இந்த மாதிரி கோதண்ட ராமசுவாமி எங்கேயுமே வந்து நான் பார்க்கல. லைக் நார்த் சைடில் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறது. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு நம்பிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் வந்து எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் எங்கள் அம்மா இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம். இந்த 3 பௌர்ணமிக்கு வந்து வேண்டணும்னு சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து வரும். இவர் ரவிசங்கர், நான் சுபத்ரா. ஒரு 2 வாரம் முன்னாடி வந்திருந்தோம். வரமுக்தீஸ்வரர் சிவன் கோயில் விளம்பரத்தை பார்த்துட்டு, அதாவது யூடியூப்பில் பார்த்துருந்தோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே கோதண்டராமர் கோயில் இருக்குதுன்னு சொன்னதுனால இங்கே வந்தோம். இங்கே வந்ததும் பார்க்கவே வித்தியாசமாக சின்ன மலையில் இருக்கார் பெருமாள்னு சொல்லிட்டு வரலான்னு வந்தோம். அப்போ ஐயர் சொன்னார், பௌர்ணமி வேண்டிக்கிட்டு நீல வஸ்திரம் சாத்தினீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும்னு சொன்னாங்க. அதனால் இந்த பௌர்ணமி முதல் பௌர்ணமியாக ஆரம்பித்து வந்திருக்கோம். 3 பௌர்ணமிக்கு நீல நிற வஸ்திரமும் நீல நிற பூவும் சங்குப்பூவும் அந்த மாதிரி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. வேண்டுதல் பழிக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்தோம். நாங்கள் வந்து பெரம்பூர்லேருந்து வர்றோம். நாங்கள் இங்கே வந்து ரெடில்ஸில் வந்து என்னுடைய தோழி பேட்டி கொடுக்குறாங்களே, அந்த தோழி வந்து பால்ய சிநேகிதி. அவங்க தான் இங்கே வந்து போய் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தேய்பிற பௌர்ணமியில் இங்கே வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு போனதில் 3 முறை வந்ததில் 2வது முறை 3 முறை போகணுன்றது ஐதீகம். 2வது முறை வரும்போதே அவங்களுக்கு கல்யாணம் கூடிடுச்சிங்களாம். அதை அவங்க சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்து எங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கிறோம் பெருமாளை பார்க்குறதுக்கு. எங்கள் பொண்ணு கல்யாணம் கூடணும் அப்படின்றதுக்காக ஜாதகம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. இங்கே வந்து அவர் காலடியில் ஜாதகம் வச்சு கும்பிட்டுட்டு போனால் நல்லா சீக்கிரம் கல்யாணம் கூடி வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இன்றைக்கி முதல் முறையாக வந்திருக்கோம். நாங்கள் கோயில் வந்து இந்த அளவுக்கு அமைதியான இடத்துல இவ்வளோ பெருமாள் வந்து இவ்வளோ மலை மேலே இப்படி குடிக்கொண்டிருப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க சொல்லும் போது கூட நாங்கள் எதிர்பார்க்கல. வரமுத்தீஸ்வரருக்கு தான் நாங்கள் மனசில் நினச்சிட்டு வந்தோம். அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, ஒரு காலடியில் இந்த ஜாதகம் வச்சு கும்பிட்டு போனால் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி என் தோழி சொன்னதுனால அதை நாங்கள் 2வதாக தான் வச்சுருந்தோமே தவிர முதல்ல எங்கள் மைண்டில் இருந்ததெல்லாம் வந்து வரமுத்தீஸ்வரர் பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து அப்போ தான் தெரிஞ்சுது இவருக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது இங்கே அப்படின்ட்டு. அடுத்து தான் அங்கே வரமுத்தீஸ்வரரை பார்க்க போகிறோம். முதல்ல இவர்கிட்ட வந்தால் தான் என்ன வேலை நடக்கும்ன்றது வர வழியிலே அவங்க பேச்சு மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது எங்களுக்கு பெரிய விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி எங்களுக்கு பாக்கியம் என்னென்னா 12 மணிக்கெல்லாம் சாத்துற கோயில் இந்நேரம் வரைக்கும் திறந்துருந்ததே பெரிய விஷயம். என் பேர் ஜெயலக்ஷ்மி, ரெடில்ஸ்லேருந்து வரோம். என் பையனுக்காக நாங்கள் ஜாதகம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வந்தால் முடிஞ்சிடும். நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பௌர்ணமியில் ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அக்டோபர் 25 கல்யாணம். இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த 12/7 நிச்சயதார்த்தம் அவங்களுக்கு. 2வது பௌர்ணமியில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் 3 பௌர்ணமியை முடித்தேன். இப்போ தான் எனக்கு பொண்ணு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகம் கொண்டு வந்து நீல கலர் பூ இல்லைன்னா நீல கலர் டவுல் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு போனால் 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆகிடும்ன்றாங்க. அதே மாதிரி சக்ஸஸ் ஆகுது. நான் வந்து அதை கண்கூட பார்த்துருக்கேன். அதனால் நம்பி தாராளமாக வந்து யாருக்கு டிலே ஆகுதோ அவங்களாம் கம்பல்சரி இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வாங்க, சக்ஸஸ் ஆகிடும். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்வல்யம் ராம நாமவரானனே.
ஆஞ்சநேயமதி பாடலானாம் காஞ்சனா திரிகமணிய விக்கிரகம் பாரிஜாத தரமூலவாசனம் பாவயாவி பாவானந்தனம் எத்திர எத்திர ரகுநாதகீர்த்தனம் தத்ரகத்தபாஸ்வாரி பரிபூர்ணலோஜனம் மனோஜவம் வாதாத்மஜம் வானுரதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் சாரதி என்கிற வெங்கடகிருஷ்ணன். பரம்பரை அர்ச்சகராக இத்திருக்கோயில் பணியாற்றி வருகிறேன். இத்திருக்கோயில் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில், எருமவெட்டிப்பாளையம், சென்னை 67. இந்த ஊர் மகிஷாசுர மர்தனன் பேர். மகிஷாசுரன்னா எருமை, மர்தனது வெட்டுறது, எருமை வெட்டிப்பாளையம். இந்த ஊருக்கு உருவானதே இந்த ராமரால் தான். அதனால தான் மகிஷாசுர மர்தனம். அதாவது இது வனவாச பகுதி. ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் எல்லாரும் வனவாசத்தில் இருக்கும்போது அப்போது காங்கேய முனிவர் ஒருத்தர் தபஸ் பண்ணியிருந்தார். அந்த தபஸ் பண்ணும்போது அந்த எருமை வடிவில் அரக்கம் வந்து அந்த தபஸை வந்து இது பண்ணான், அதாவது கெடுக்க பார்த்தான். அப்போ வந்து அந்த காங்கேய முனி வந்து ராமர் இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி தபஸ் பண்ணும்போது அந்த இது வந்து எருமை வடிவில் அரக்கம் வந்து என்னை இது பண்ணிட்டுருக்கான், என்னை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ராமர் வந்து இந்த தபஸை வந்து காப்பாற்றி அந்த காங்கேய முனிவருக்கு நல்லது பண்ணிவிட்டார். அந்த கோபத்தை பார்த்தோன்னே எருமை அரக்கம் வந்து என்ன பண்ணோன்னா, சீதை ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கும்போது சீதைக்கிட்ட வரும்போது அந்த அரக்கம் வந்து தீண்டும் போது சீதை கத்திரிக்கா. அப்போ வந்து ராமர் வந்து பக்கத்தில் தன்னை மடியில் உட்கார வச்சுட்டு அவரை சாந்தப்படுத்திட்டு, பயப்படாத நான் இருக்கேன், நான் எதுக்கு நீ பயப்படுவான்னு சொல்லிட்டு ராமர் வந்து அப்போ வந்து கையில் வந்து ஆயுதம் இருக்காது. ஸோ மடியில் உட்கார என்ன பண்ணாருன்னா, தன்னை 4 தர்பையை தூக்கி விசிறடிச்சுட்டு அந்த 4 தர்பைகளை தூக்கும்போது தேவதைகள் 4 தேவதை உற்பத்தி பண்ணி இந்த அரக்கனை வந்து எருமையுடைய அரக்கனை மர்தனம் பண்ணுறது. அதனால தான் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 4 தேவதைகள் இருப்பாங்க. இந்த கோவில் பின்னாடி பொன்னியம்மன், எதிர்க்க வந்து முழக்கால் அம்மன், அப்புறம் அங்காள பரமேஸ்வரி, காட்டு கைக்காது. இந்த 4 அம்மனை இந்த ஊரை காப்பாற்றின்னு இருக்காங்க. இந்த 4 அம்மனை உருவாக்கி அந்த அரக்கனை மர்தனம் பண்ணுறாள். அதனால தான் மகிஷாசுர மர்தனன் பேர். இந்த காங்கேய முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க இந்த திருக்கோலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்போ ராமர் வந்து வேண்டினாரா, இந்த மாதிரி நான் வந்து மடியில் உட்கார வச்சுருக்கேன், எனக்கு மக்களுக்கு காட்சி தரணும்னு சொன்னோன்னே அந்த காங்கேய முனிவர் என்ன பண்ணால், அப்போ வந்து விக்ரம சோழன் ஒருத்தர் சோழன் ஆண்டிருந்தான். அப்போ சோழங்கிட்ட போய் இது பிரார்த்திச்சு, இது மாதிரி எல்லோரும் வந்து ராமர் வந்து மடியில் உட்கார வச்சுருக்கார், எனக்கு இது மாதிரி ஊருக்கு மக்களுக்கு வந்து மடியில் உட்கார வச்சு எல்லோரும் காட்சி தரணுன்னே அந்த விக்ரம சோழன் என்ன பண்ணான்னா, அதாவது நேபாளில் ஒரு கண்டக நதின்னு பேர். அந்த கண்டக நதியிலேருந்து அந்த ஒரு சாலக்கிராம கல் இருக்கும். அந்த கல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அது ஐயங்கார் வீட்டிலலாம் பூஜை பண்ணுவாங்க. அந்த கல் நதியில் வந்து கையை வச்சாலே அந்த கல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நதி, அது விசேஷமான நதி. அந்த நதியில் கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அந்த சாலக்கிராமம் சிற்பிச்சு ராமர் மடியில் உட்கார வச்சு சிற்பிச்சு அழகாக வந்து ரசித்தாங்க. இந்த காங்கேயம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ பார்த்த உடனே மக்களுக்கு இது மாதிரி காட்சி தரவே காங்கேயம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை பிரார்த்தனை பண்ணி நிவர்த்தி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து காங்கேயம் ராமர் வந்து இது மாதிரி மடியில் உட்கார வச்சுன்னு பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு சொல்லிட்டு விக்ரம சோழன் வந்து இந்த மாதிரி கோவிலை கட்டிட்டு மக்களுக்கு மலை மேலே இருந்து கோவிலை கட்டிட்டு மக்களை சேவைகளும் இப்போ கூடவே லக்ஷ்மணர் நிற்க வச்சார். கூடவே சரி என்ன பண்ணால் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் அங்கே இருக்கும்போது ஆஞ்சநேயர் பக்கத்தில் உட்கார வச்சார். இவர் ராமர் சீதையை மடியில் உட்கார வச்சார். கையில் வந்து கோதன் வச்சுருப்பார். அந்த கோதண்டை தம்பி கையில் கொடுத்துருப்பார். இங்கே பெருமாளை சேவிச்சு லக்ஷ்மணை சேவிச்சா 2 தண்டம் இருக்கும். லக்ஷ்மணது இருக்கும், கோதண்டும் அவரும் தண்டம் வச்சுட்டு அது இங்கே வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுப்பார். இங்கே அனுமார் ரொம்ப விசேஷம். எல்லா ராமர் சன்னில் பார்த்தீங்க, எல்லா கோவிலும் ராமர் சன்னில் திருவடி வந்து அனுமார் வந்து வெளியே தான் இருப்பாங்க, அவர் எதுக்கு இருப்பாங்க. பெருமாள் விஷ்ணு கோயிலில் வந்து கருடன், ராமர் கோயிலில் வந்து அனுமார். ஸோ அந்த மாதிரி அனுமார் வந்து இங்கே விசேஷமாக இங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே இந்த சாலக்கிராமன்றது ரொம்ப விசேஷமான கல். அதாவது என்னென்னா, அந்த கல்லை வந்து பெருமாள் வந்து சேவிக்கிற ஒரு ராமா ஒன்று சொல்வது 1 லட்சத்துக்கு ராமருக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். இந்த மாதிரி வந்து பெருமாள் வந்து என்ன பண்ணார், படியேறி வந்து பெருமாளை சேவிக்கிற வந்து வரம் கொடுக்கணுன்னா பெருமாள் என்ன பண்ணணும், நீ வந்து சும்மா சேவிக்கக்கூடாது, எனக்கு வரும்போது எனக்கு ரொம்ப அவருக்கு பிடிச்ச கலர் நீல கலரில் வந்து எனக்கு வஸ்திரம் சாத்திட்டு பெருமாளை சேவி. கூடவே நீலகலர் சங்குப்பில் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு எனக்கு என்ன வேண்டிய படியேறி வந்து கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பாக்கியம், வீடு மனை, கடன் பிரச்சனை, வேலைவாய்ப்பு, கிரகதோஷங்கள் என்னவா வேண்டின்னு வராலோ அந்த பிரார்த்தனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமாள். அது இப்போ வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டால் எனக்கு பௌர்ணமி நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நிலா வெளிச்சத்தில் பௌர்ணமி எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைஞ்ச மனசாக இருக்கும். அதனால் அந்த நிறைஞ்ச மனசுக்கு பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் விசேஷமாக பண்ணிங்கன்னா ரொம்ப எனக்கு பிரார்த்தனை நல்லா இருக்கும். இனி மற்ற நாளில் பண்ணுறதோ பௌர்ணமி ரொம்ப பண்ண விசேஷம் சொல்லிட்டு பிரார்த்திச்சுருக்கார். அதனால் கார்கிய முடிவு இதே மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த காலத்துலேருந்து பண்ணி இருந்திருக்கு. அந்த காலத்தில் இதெல்லாம் எங்கள் அப்பா தாத்தா இருந்திருக்கு. நான் வந்து பரம்பரையாக பார்த்துட்டுருக்கேன். நான் வந்து 6வது 7வது தலைமுறை பார்த்துட்டுருக்கேன். இது 2000 வருட பழமையான கோயில். இதுக்கு கல்வெட்டு இருக்குது. நம்ம கல்வெட்டை பார்த்தால் கல்வெட்டில் விக்ரம சோழன் பேரில் இருக்கும். அதேமாதிரி திருமண நாயக்கன் பேரில் கட்டின கோயில் மென்ஷன் பண்ணி பார்த்தது தெரியும். இது 2000 வருஷம் கோயில். இது
பெருமாள் இன்னொரு விசேஷம் வந்து இங்கே விக்கிரகம்லாம் இருக்குது. விக்கிரகம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ராமர், சிறிய சீதை இருப்பாங்க. பெரிய ராமர் வந்து அந்த காலத்தில் பிராத்தியமான ராமர் ஆகுது. இந்த ராமரை வந்து சேவிக்கணும். மதுராந்தகத்தில் பெரிய ராமர் அங்கே தான் இருப்பார். அந்த அளவுக்கு அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ராமர் இங்கே இருப்பார். உற்சவமூர்த்தி ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார். இங்கே ரொம்ப சக்கரத்தாழ்வார் விசேஷம். இன்னொரு ஆஞ்சநேயர் இது பார்த்திங்கன்னா அவர் வந்து கையில் வந்து ஸ்ரீராமஜம் புக்கு எழுதி வச்சுருப்பார். ரொம்ப விசேஷமான அனுமார். இங்கே வந்து விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்ரீராமஜம் கையில் எழுதி புக்கு வச்சு மக்களுக்கு காட்சி தருவார். ஜாதகம் வந்து கல்யாணம் ஆகாதவங்க ஜாதகத்தை வச்சுட்டு கல்யாணம், குழந்தை பாக்கியம், நிறைய பேர் வரும். கல்யாணம் இது வேண்டின்னு வராங்க. இப்போ ஏதாவது பொண்ணோ பையனை தேடின்னு வராங்க. ஜாதகத்தை வச்சுட்டு அந்த சங்குப்பு அர்ச்சனை பண்ணி நீல ரசம் சாப்பிட்டு வேண்டிய வரத்தை கொடுக்குறாரு. சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த மாதிரியும் நிறைய பேர் வராங்க. வந்து சேவிச்சுட்டு போகிறாங்க. அது நடக்குது. வந்து 3 வாரம் நடக்கிறது. அதுவும் நடந்து எப்போ வரணும்? அது பௌர்ணமிக்கு, அதாவது 3 பௌர்ணமிக்கு என்னென்னா ஜாதகத்தை வச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு சங்குப்பு அர்ச்சனை பண்ணி நீல கலர் வஸ்திரம் சாத்திட்டு போகும்போது அந்த 3 பௌர்ணமிக்கு 2 பௌர்ணமிக்குள்ளே அவங்களுக்கு எந்த நல்ல நியூஸு கிடச்சிருது. அதாவது பெருமாளை சேவிச்சுட்டு போகிறது நல்ல. சில பேருக்கு வந்து படியேறி சில கேள்விப்பட்டிருக்காங்க. படியேறி இறங்கி போனவர் நல்ல நியூஸ் வந்துடுது. ஒரு பௌர்ணமியில் வந்து 2 பௌர்ணமிலேயே பெருமாளுக்கு அவங்க அனுகிரகம் கொடுத்துட்றாங்க. உடனே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ஜாதகத்தை வச்சுட்டு போனால் அந்த ஜாதகத்துக்கு என்ன கேட்குறாங்களோ பையன் வர பொண்ணு வரணும் கேட்கு அமைஞ்சிருது. ஸோ 3 பௌர்ணமிக்கு 2 பௌர்ணமிக்குள்ளே சக்ஸஸ் ஆகி வந்து 3வது பௌர்ணமி வரும்போது சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆயிரத்தி விஷயம் நடந்து போய் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான பெருமாள் இங்கே. கல் வந்து பார்த்திங்கன்னா சாலக்கல்னு பேர். இந்த சாலக்கல்ன்றது அந்த வந்து ரொம்ப அற்புதமான கல். இங்கே கிடைக்கிற கேரளா மாநிலத்தில் கேரளா தான் கிடைக்கும் இந்த சாலக்கல்ன்றது. இதெல்லாம் பழைய காலத்து சிற்பங்கள் எவ்வளோ இருக்கும். இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து கல் தான் இது. இப்போ இந்த காலத்து யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த காலத்து எடுத்துல அந்த காலத்து இப்படி எடுத்து மேலே 2 வருஷம் இப்படி கோயில் கட்டினான்னு தெரியாது. ஸோ அப்படிமான இது. இன்னொரு விசேஷம் வந்து திருவள்ளூர் வீரராகவர் வந்து இங்கே மண்டபடி ஆகியிருக்கார். அதாவது மண்டபடினா இங்கே வந்து உற்சவம் பண்ணி இங்கே அபிஷேகம் ஆகி சாமி புறப்பாடாகிருக்கு. இங்கே இது கொடிமரம்லாம் உண்டு, உற்சவம் உண்டு. 10 நாள் பிரம்மோற்சவம் நடந்திருக்கு. அதாவது நான் சொல்கிறது 1448 எனக்கு இருக்குது. எங்களை சொல்லியிருப்பாங்க 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு. இவர் லக்ஷ்மி நாராயணன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க, ஆழ்வார்கள் இருப்பாங்க. இதில் ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பிகள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், உடையவர், அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகள், இவர் விஸ்வக்ஷேன ஆழ்வார்கள் இருக்காங்க. அதே மாதிரி திருமலை அனந்தாழ்வார், மணவாள முனி ஆழ்வார் இருக்காங்க. லக்ஷ்மி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரவண நட்சத்திரம். ஸ்ரவணன்னா அவருக்கு பிடிச்ச திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் லக்ஷ்மி நாராயணன் செல்வத்துக்கு அதிபதி. அவர் பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்கு வந்து என்னென்னா அன்னதானத்துக்கான உரிய பெருமாள். அவருக்கு அரிசி கொடுத்துட்டு அது மாதிரி என்ன தேவை அன்னதானத்துக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு இப்போ விளக்கேற்றிட்டு போனால் பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் கிடச்சி கொடுப்பார். ஏனூர் பிரகாரத்தில் பார்த்தோன்னா பிரபாகத்தில் விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து வராகர் இருப்பார். அதுக்கப்புறம் நரசிம்மர், அப்புறம் துர்கை, அதுக்கப்புறம் நாராயணன் இருப்பாங்க. அது எல்லாமே இந்த கல் தான். அது ஒரே கல் தான். பெருமாள் ஒரே கல்லில் செப்பேச்சு பண்ணது. இன்னொரு விசேஷம் பிரபாகரத்தில் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் சுவாதி நட்சத்திரம். அவர் சுவாதி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து அவருக்கு வந்து வஸ்திரம் சாத்திட்டு நல்ல சிவப்பு பட்டு வசம் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் அவர் கடன் பிரச்சனை தீர்த்து கொடுக்குற பெருமாள் யோக நரசிம்மர் பேர். அவர் வந்து நம்ம வந்து பார்த்து தெற்கு பார்த்துருக்கு ரொம்ப விசேஷம். இங்கே இன்னொன்று விசேஷம் வந்து பெருமாள் வந்து இந்த மாதிரி திருமேனி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மோஸ்ட்லி ராமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நின்ற குழந்தை தான் இருப்பார். ராமர், சீதா, லக்ஷ்மணன் எல்லாமே ஆஞ்சநேயர் பாடு கையை குப்பின்னு இருப்பார். ராமர், லக்ஷ்மண், சீதா எல்லாம் நின்ற குழந்தை இருப்பார். இங்கே விசேஷம் உட்கார்ந்த குழந்தை இருப்பார். இந்த மாதிரி திருக்கோலம் வந்து நம்ம பத்ராச்சலத்தில் சேவிக்கலாம். அதாவது பத்ராச்சலத்தில் வந்து வைசாக்குன்றதில் பத்ராச்சலம் சேவிக்கலாம். அங்கே கோதாவரி ஆறு, அந்த கோதாவரி ஆறில் ஆற்றங்கரையில் அதே மலை மேலே இருப்பார். அங்கே கோதாவரி இருக்கும். பக்கத்தில் அங்கே வந்து மலை மேலே இருக்கிற மடியில் சீதை உட்கார வச்சுருப்பார். இன்னொன்று அங்கே ஒரு விசேஷம் லட்சுமணர் தான் இருப்பார். அங்கே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார். இங்கே லட்சுமணர், ஆஞ்சநேயர் 3 பேர் இங்கே ரொம்ப விசேஷம். இந்த 6 பேர் குசஸ்தலைன்னு பேர். இங்கே ராமர் குசஸ்தான் தர்பை. இந்த குசஸ் தர்பை 6 உருவாக்கின ராமர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ராமர் தான் உருவாக்கின குசஸ்னா தர்பை. சொல்கிறேன்ல, இந்த தர்பையை தூக்கி போட்டு அந்த தேவதை உற்பத்தி பண்ண சொன்னால, இந்த குசஸ்தில் தர்பை உருவாக்கி இந்த 6 உருவாக்கிட்டு அந்த 4 தேவதை உற்பத்தி பண்ணி அரக்கனை மரணம் எழுதிக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்னும் சீதை குளிர்ச்சி இடம் இருக்குன்னா இப்போ இல்லை. அது அந்த சீதை குளிர்ச்சி இடம் அந்த காலத்தில் இருந்துருக்கு. அதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ விசேஷமாக பௌர்ணமிக்கு கிரிவலம், ஒரு காலத்து கிரிவலம் உண்டு. கிரிவலம் வந்து நம்ம 7 மதிச்சூர் இருந்துருக்கீங்க. இப்போதைக்கு 2 3 7 மதிர்ச்சோரில் வந்து 7 மதிர்ச்சோருக்கும் கிரிவலம் பண்ணி பெருமாள் புறப்பாடாகி கிரிவலம் பண்ணுற வழக்கம் உண்டு. அது நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வர போகிறோம். இனிமேல் தான் கொண்டு வரோம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதை போடணும், லைட்டெல்லாம் கொஞ்சம் போடணும், தண்ணி வசதி கொஞ்சம் பண்ணி தரணும், ஒரு 3 மதிச்சோர் போடணும். அதுதான் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. சாயங்காலம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா 7 பௌர்ணமிக்கு அன்றைக்கி பௌர்ணமி விசேஷம். பௌர்ணமிக்கு தான் கிரிவலம் சுற்றுறோம். எப்படி நம்ம வந்து அண்ணாமலையால் சுற்றுறோமோ அது மாதிரி அது டைம் வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து 6 மணிக்கு இப்போ இது பூஜை முடிஞ்சோடனே 7 மணி 7லேருந்து 8 மணிக்கு சுற்றலாம். 3 பிரகாரம் 3 சுற்று தான்.
3 சுற்று தான். தரிசன நேரத்தில் வார திங்கக்கிழமையிலேருந்து நம்ம வந்து முன்ன ஒரு கால பூஜை இருந்தது. இப்போ 3 கால பூஜையாக கொண்டு வந்தாச்சு. ஒரு கால பூஜை காத்தால 7:30 மணிக்கு நட திறப்பாங்க. 1 மணிக்கு மத்தியானம் மூடுறது, சாயங்காலம் 4:30 மணிக்கு 8 மணிக்கு மூடுறது டைம். இது டைமில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசேஷனால கொஞ்சம் சாவார்த்தி பொறுத்து டைம் மாறும். உற்சவ காலில் டைம் மாறும். கரெக்டான அட்ரஸ் ஐயா? அட்ரஸ் வந்து எருமவெட்டிப்பாளையம். இது வந்து புதிய எருமவெட்டிப்பாளையம் பேர். சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ரெட்டிஸ்லேருந்து பஸ் இருக்குது. 114 157 இருக்குது. கார்னோடை வந்துட்டுனா கார்னர் ஷேர் ஆட்டோ வந்து நேராக இங்கே வரலாம். 7 கிலோமீட்டர் கார்னோட இங்கே 7 கிலோமீட்டர் தான். நேராக இங்கே இப்போ எருமவெட்டிப்பாளையம் லாஸ்ட் ஸ்டாப்பிங் நிற்கலாம். பெருமாள் இங்கே வந்து ராமர் கோவில் சொன்னால் மேலே வந்து எல்லாருமே சேவிக்கலாம். இங்கே மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.